இப்போது சும்மா ஊர் சுற்றுக்கிற வழக்கம் யாருக்கு இருக்குது? சும்மா, அதாவது இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா, ஒரு தொழில் செய்கிறக்காக நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோம். ஆஃபீஸுக்கு போகிறோம், வேலை பார்க்க போகிறோம், வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு கிளம்புறேன், ஸ்கூலுக்கு கிளம்புறேன், இப்போ காலேஜுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் நோக்கத்துக்காக இல்லை கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் போகிறோம். அப்புறம் வேலை முடிஞ்சோடனே வீட்டுக்கு திரும்புகிறோம். வீட்டுக்கு திரும்பினோடனே அப்புறம் வீட்டிலே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ சும்மா யாராவது வீட்டை விட்டு வெளியே கிளம்புவாங்களா? விளையாடுறதுக்கு போவாங்க. அப்போ சும்மா எப்போ போவாங்க அப்படின்னா, விளையாடுறதுக்காக வெளியில் போவாங்க. சும்மா ஒரு நடைப்பயிற்சி செய்கிறதுக்காக வெளியில் போவாங்க. சும்மா அங்கே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த வழக்கம் வந்து கிராமங்களில் இருக்குது. இப்போ வந்து நகரங்களில் இல்லை. ஒரு ஆஃபீஸ் போகிற வீட்டை விட்டு எதுக்காக வெளியே போவாங்கன்னா, ஏதாவது ஒரு வேலை இருந்தால் மட்டும்தான் வெளியே போவாங்க. ஆஃபீஸு போவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க. அப்புறம் ஏதாவது படம் பார்க்க போகணும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் திரும்ப வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ இப்படி ஏதாவது காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போவாங்க. அவ்வளோதான். இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் தான் வீட்டை விட்டு இப்போ வெளியே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இப்படி எதுவுமே இல்லாமல், எந்த காரணமே இல்லாமல் சும்மா நீ வீட்டை விட்டு வெளியில் சுற்றிட்டு வரணும், ஊர் சுற்றிட்டு வரணும். அப்போ எதுக்காக நீ போவ? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்னென்னா, சும்மா விளையாடுறதுக்காக போகலாம், எங்கேயா கிணத்துல குளத்துல குளிக்கிறதுக்காக போகலாம், நீச்சல் அடித்து குளிக்கிறதுக்காக போகலாம். அதில் வேட்டையாடுகிற வழக்கம் கிராமங்களில் இருக்குது. இன்னும் வேட்டையாடுகிற வழக்கம்லாம் இருக்குது. அதற்காக வீட்டை விட்டு வெளியே போகிறது, அப்படி நடைப்பயிற்சி அல்லது ஜிம்முக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான வழக்கம் வந்து நிறைய பேருக்கு கிடையாது. இப்போ பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா, வேலைக்கு போகாத பெண்கள்லாம், அதில் வேலைக்கு போகிற பெண்கள் எங்கே போவாங்க? ஆஃபீஸ் போவாங்க. ஆஃபீஸ் முடிஞ்சால் வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் சும்மா வந்து விளையாடுறதுக்கு வெளியில் போகிறது, இதெல்லாம் பெண்கள் கிடையாது. பெண்கள் சும்மா ஊர் சுற்றிட்டு வர்றது, விளையாட போகிறது, ஆண்கள் மாதிரி சுதந்திரமாக பெண்கள் இருக்கிறதில்ல. எல்லா ஆண்களுமே சுதந்திரமாக இருக்கிறதில்ல. அதுவும் ரொம்ப குறைவாக இந்த மாதிரி ரொம்ப இளம் வயது வாலிபர்கள் தான் சும்மா அப்படி சுற்றிட்டு வருவாங்க. பெரிய வயசில் கல்யாணம் ஆகிடுச்சுனாலே அவங்களுக்கு இந்த வழக்கம் கூட நிறைய ஆண்களுக்கு கிடையாது. வேலைக்கு போனால் அப்புறம் வீடு அப்புறம் ஏதாவது வேலை, மார்க்கெட்டில் வேலை இருந்தால் தான் வெளியில் போயிட்டு வருவாங்க. மார்க்கெட்டில் வேலை, ஏதாவது வெளியில் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் மட்டும் தான் போயிட்டு வருவாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. சும்மா ஊர் சுற்றுற பழக்கம் நிறைய ஆண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு, பெரும்பாலான பெண்களுக்கு கிடையாது. சின்ன வயசு ஆண்களுக்கு கூட, நகரங்களில் உள்ள ஆண்களுக்கு, சின்ன வயசில் படிக்கிற பசங்களுக்கு, அதுவும் கொஞ்சம் பேருக்கு தான் சும்மா ஊர் சுற்றுற வழக்கம் இருக்குது. ஆனால் ஊர் சுற்றுற வழக்கம் இருக்குதுல்ல, அது ரொம்ப சிறப்பான வழக்கம். அது வந்து மூளையின் செயல்பாட்டுக்கு, அதாவது நல்ல சிந்தனை திறன் மேம்படுவதற்கு அது ரொம்ப வழிவகுக்கும். நம்ம சிந்திக்கணும்னா வெறுமனே வீட்டிலே உட்காந்து எல்லாத்தையும் சிந்திச்சிட முடியாது. சும்மா அந்த மாதிரி ஊர் சுற்றணும். அப்போ தான் வந்து மூளை சிறப்பாக வேலை செய்யும். நம்ம வந்து எப்போவுமே நமது மூளை எப்படி வேலை செய்யுது, அது சிறப்பாக வேலை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், அதைத்தான் செய்யணுமே தவிர, வாழ்க்கையில் நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, நம்முடைய மூளை தாங்க, மூளையின் செயல்பாடு சரியாக இருக்குதா, நம்ம மூளை வந்து அதோட செயல்பாடு என்ன, சிந்திக்கிறது, அந்த சிந்திக்கிற திறன் சரியாக நடக்கிறதா, அதில் கவனமாக இருக்கணும். மூளை வந்து ஒழுங்காக செயல்படுகிறதா, நல்லா சிந்திக்குதா, நல்ல எண்ணங்கள்லாம் வருதா, அல்லது மனசு ரொம்ப 2-3 நாளாக அமைதியாகவே இருக்க, புதிய சிந்தனைகள் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப யோசிக்கணும், பயப்படணும். அப்போ புதிய சிந்தனைகள் வரணுன்னா என்ன பண்ணணும்? சும்மா அதாவது வேலைக்காக நம்ம வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வராமல், சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு லீவ் நாளில் அப்படி வெளியில், ஒரு சாயந்தரமாக அப்படி வெளியிலலாம் போகணும். எப்பவுமே நம்ம வந்து நமது மூளை எப்படி சிறப்பாக செயல்படுகிறது என்பதை கவனிக்கிறதுக்காகவே நம்ம எல்லா வேலைகளையும் செய்யணும். மூளை வந்து சிறப்பாக வேலை செய்கிறதுக்காக, சிறப்பாக சிந்திப்பதற்காக தான் நம்முடைய எல்லா வேலைகளையும் நம்ம வந்து செய்யணும். இப்போ வந்து ஏன் உடற்பயிற்சி செய்கிறோம்? உடற்பயிற்சி செஞ்சால் தான் நல்லா சிந்திக்க முடியும். அப்போ அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். நம்மளை நல்லா சிந்திக்கணுங்கிறக்காக தான் நம்ம உடற்பயிற்சி பண்ணணும். அப்போ காலையில் எழுந்திருக்கிறது, இதெல்லாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்ல சிந்தனைகள் வரும். நல்ல உணவு கட்டுப்பாடு, ஏன் மூட நம்பிக்கைகள்லாம் வரக்கூடாது, அதுக்கு ஏன் இப்போ நான் உணவு கட்டுப்பாடு சொல்கிறேன், மனித உணவு முறை, மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிட, முட்டை சாப்பிடக்கூடாது, எதுக்காக அப்படின்னா அப்போ தான் நல்ல மூளை வந்து சரியாக சிந்திக்கும், மூட நம்பிக்கை என்பது ஏற்படாது. ஏன்னா நீங்கள் அந்த உணவை சாப்பிட்டாலே உங்களுக்கு மூட நம்பிக்கை வந்துடும். மாமிசம், மீன், முட்டை, அப்புறம் அரிசி, கோதுமை, இது போன்ற தானிய உணவுகளை சாப்பிட்டாலே உங்களுக்கு மூட நம்பிக்கை வந்துடும். மூளை வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. மூளைக்கு வந்து அது ஒழுங்காக வேலை செய்யாதுங்கிறதுனால மூளையில் வந்து மூட நம்பிக்கைகள் ஏற்படும். ஒன்றுமில்லாத விஷயத்தை போய் நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்போ மூளையை வந்து சரியாக செயல்பட வைக்கணும்னா அதற்காகத்தான் நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறோம். எல்லாமே மூளை வந்து சரியாக, ஏன்னா இப்போ வந்து மூளை வந்து சரியாக வேலை செய்யாமல் போகிறதுனால தான், மூட நம்பிக்கைகள் ஏற்படுறதுனால தான், வன்முறை உணர்ச்சிகள் ஏற்படுவதால் தான் இந்த மனித வாழ்க்கையை பாருங்கள் சீரழிஞ்சு போய் கிடக்குது. இந்த மனித வாழ்க்கை ஏன் சீரழிஞ்சு போய் கிடக்குது?
மூட நம்பிக்கைகளால் தான். வன்முறை உணர்ச்சி. இப்போ தானிய உணவுகளை சாப்பிட்டோம், நல்லா நம்ம என்ன பண்ணுறோம், உடம்பை தான் கவனிக்கிறோம், உடம்புக்கு நல்ல ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதனால தானிய உணவுகளை சாப்பிட்றோம், நல்ல வயிறு நிறையுது அப்படின்னு சொல்லிட்டு தானிய உணவு. அதனால் ஏற்படுற பக்க விளைவு வன்முறை உணர்ச்சிகள் ஏற்படுது, மூட நம்பிக்கைகள் ஏற்படுது. அதனால் நம்ம ஒரு மென்மையை இழக்கிறோம், மனிதத்தன்மையை இழந்துடுறோம். அதனால் நமக்கு வன்முறை உணர்ச்சி ஏற்படுகிறது, ஒரு முரட்டுத்தனம், ஒரு பழி உணர்ச்சி, எளியவர்களை அடிமைப்படுத்துகிற அந்த உணர்ச்சி எல்லாமே ஏற்படுது. அப்போது நம்ம எப்போவுமே எதை சரியாக செயல்பட வைக்கணும் அப்படின்னா, நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, மூளை சரியாக செயல்பட வேண்டும். மூளையோட சிந்தனையில் சிந்திக்கின்ற திறனில் எந்தவித இடையூறும் குழப்பமும் கோளாறும் ஏற்பட்டுறக்கூடாது. அதற்காகத்தான் நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம், அதற்காகத்தான் நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறோம். நல்லா கவனிச்சிக்கோங்க. உணவு இப்போ ஒருத்தர் இப்போ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்லுவார், நான் காலையில் எழுந்தோடனே 5 முட்டையை சாப்பிடுவேன், 10 முட்டையை சாப்பிடுவேன், அப்புறம் ஒரு 1/4 கிலோ சிக்கன் சாப்பிடுவேன். அவரோட கவனம் எல்லாமே உடம்புல தான் இருக்குது, உடம்பு சதை பிடிக்கிறது தான் இருக்குது. அவருடைய மூளையோட அந்த சிந்தனையில் அவருக்கு ஒரு கவனமும் கிடையாது, ஒரு அக்கறையும் கிடையாது. உணவு அந்த மூளையின் சிந்தனையை மாற்றுகிறது. மாமிசம் சாப்பிட்டா மூட நம்பிக்கை ஏற்படும், மாமிசம் சாப்பிட்டா வன்முறை உணர்ச்சி ஏற்படும், மென்மைத்தன்மை இழந்துருவாங்க. அது பற்றியெல்லாம் அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. அவருடைய நோக்கமெல்லாம் உடம்பு வலிமையாக இருக்கணும், நல்ல புரோட்டீன் அது இதுன்னு சொல்லிட்டு உடல் சார்ந்து சிந்திக்கிறார். மூளை சார்ந்து சிந்திக்க வேண்டும். வெறும் உடல் சார்ந்து மட்டும் சிந்திக்கக்கூடாது, மூளை சார்ந்து சிந்திக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுது வன்மையாக மாறுகிறது, மனசில் எப்போ மூட நம்பிக்கைகள் ஏற்படுகிறது, அப்போ அதற்கு உணவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது. உணவு அதாவது தவறான உணவுகளை சாப்பிட்டாக்கா மனித உயிர்கள் உண்ண தகுதியற்ற உணவுகளை நம்ம சாப்பிடும்போது, மாமிச உணவுகளை சாப்பிடும்போது, மீன் உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு என்ன ஏற்படுது, இந்த மூட நம்பிக்கைகள் ஏற்படுகிறது, மூளையின் சிந்தனையில் கோளாறு ஏற்படுகிறது. அப்போ அதனால்தான் நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி வெளியிலலாம் இப்போ ஊர் சுற்றணும், எந்த வயசுலேயும் சரி ஒரு ஊர் சுற்றுற மாதிரியான ஒரு வாழ்க்கை. ஊர் சுற்றுறன்னா எப்படி, வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், வீட்டுக்குள்ளே முடங்கக்கூடாது, ஒரு விளையாடுறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போகணும், சும்மா வாக்கிங் போயிட்டு வரலாம், நடைபயிற்சி சும்மா பேசிட்டு எப்படி போயிட்டு வரலாம், தனியாக கூட போயிட்டு வரலாம், தனிமையில் கூட ஒரு திறந்த வழியில் ஒரு சாயந்தரமாக ஒரு இருட்டு நேரத்தில் அப்படி நடந்து போயிட்டு வரலாம். இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்குன்னா, அப்போ தான் மூளை சரியாக சிந்திக்கும், மனசில் அமைதி நல்லா கிடைக்கும், மூளை சிறப்பாக சிந்திக்கும், நமக்கு மூட நம்பிக்கைகள் ஏற்படாது, இயற்கையை பற்றிய உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்முடைய நோக்கமே என்னவாக இருக்கணும்னா, நம்ம மூளை சிறப்பாக செயல்பட வேண்டும். அதில் தான் நம்முடைய கவனம் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறோம், உடற்பயிற்சி செய்கிறோம், திறந்த வழி, அதாவது சும்மா வீட்டை விட்டு வெளியில் சும்மா ஊர் சுற்றுக்கிற வழக்கம், போய் விளையாட போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறோன்னு வீட்டுக்கு பக்கத்தில் சும்மா அந்த மாதிரி வெளியில் போகிற வழக்கம். இதெல்லாம் எதுக்குனாக்கா, அப்போ தான் நம்ம மூளை சிறப்பாக சிந்திக்கும், மூளையில் மூட நம்பிக்கைகள் ஏற்படாது, நல்ல ஒரு மூளைக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், மன அழுத்தம் நீங்கும். அதெல்லாம் எல்லாமே இப்போ இதெல்லாம் மூளையின் சிந்தனை திறன் சிறப்பாக இருக்கும் என்பதை நோக்கமாக கொண்டு தான் நம்ம நிறைய நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கணும். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உடம்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மூளையின் சிந்தனைக்கும் அதில் வருகிற எண்ணங்களுக்கும் நாம் உண்ணுகிற உணவுகள் நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அதில் நம்ம கவனம் செலுத்தாமல் போனனால்தான் இந்த உலகத்தில் நிறைய மூட நம்பிக்கைகள், வன்முறை உணர்ச்சிகள், சண்டைகள், சச்சரவுகள், நோய்கள், விபத்துகள், குற்றங்கள், தவறான வாழ்க்கை முறை. அதனால் எவ்வளோ இழப்புகள் பாருங்கள். அதனால் நம்ம கவனம் எப்போவுமே மூளையின் செயல்பாட்டில் தான் இருக்கணும். ஒரு இயற்கையான செயல்பாடு எப்படி இருக்கும், அந்த செயல்பாடு செயற்கையாக மாறும்போது எப்படியெல்லாம் மாறும், அதை கண்டுபிடிக்க தெரியணும். மூளையின் செயல்பாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், நாம் உண்ணுகிற உணவு தான் காரணமாக இருக்கும். அதனால் என்ன உணவு, ஏதாவது தவறாக உணவு உண்டு விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய தெரிஞ்சிருக்கணும். மூளையின் செயல்பாட்டில் ஏற்படுகிற மாற்றங்களை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன் இன்றைக்கி நமக்கு இந்த மாதிரி உணர்ச்சிலாம் வருது, கெட்ட எண்ணங்கள் வருது, ஏன் வருது, கெட்ட சிந்தனை ஏன் வருது, அந்த மாதிரி மூளையின் செயல்பாட்டில் ஏற்படுகிற சின்ன சின்ன மாற்றங்களையும் கண்டுபிடிச்சி அதுக்கும் நம்முடைய பழக்க வழக்கம் உணவு முறைக்கும் உள்ள தொடர்பை புரிஞ்சுக்கிட்டு மூளையின் செயல்பாட்டில் உள்ள பிரச்சனையை சரி செய்வதற்கு நம்ம உணவு முறையில் நாம் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். உணவு முறையை சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும். உணவு முறையை பாதுகாக்கணும். இதுதான் மனித உணவு முறையை மனித உயிர்கள் தான் பாதுகாக்கணும். அதை அலட்சியமாக நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, என்ன வேணாலும் சாப்பிட யாரையும் அனுமதிக்கக்கூடாது. உணவு உண்பது அவரவர் சுதந்திரம்னு சொல்லிடக்கூடாது.
நான் மாமிசம் உண்ணுவேன், அது என்னுடைய சுதந்திரம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு மனித உணவு முறையை பாதுகாக்கணும். இது எதிர்காலத்தில் இப்போ கட்டுப்படுத்த முடியுமா? மனித உயிர்களை இப்போல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. மனித உணவு முறையில் ஒரே விதமான மனித உணவு முறையை இப்போ கடைபிடிக்க முடியாது. மாமிசம் உண்ணக்கூடாதுன்னு இப்போல்லாம் சட்டம் போட்டால் அதை ஏற்றுக்கிற மனப்பக்கம் மக்களுக்கு கிடையாது. அப்படிங்கும்போது இதெல்லாம் எங்கே நடைமுறைக்கு வரும்னா 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த உணவு முறையை பாதுகாப்பாங்க. இதுதான் மனித உணவு முறை, மாமிசம் யாரும் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இந்த நாட்டு சர்க்கரையை தருகிற அந்த கரும்பு அதெல்லாம் கூட சாப்பிடக்கூடாதுன்றாங்க. நாட்டு சர்க்கரை கூட ஒரு மோசமானது. நாட்டு சர்க்கரை, வெள்ளைச்சீனிங்கிறது அங்கே கிடைக்காது. அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. நாட்டு சர்க்கரையை சுத்திகரிக்கிற தொழில்நுட்பம் அங்கே இருக்காது. அப்போ நாட்டு சர்க்கரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கரும்பை கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு கூட அவங்க சொல்வதற்கு, கட்டுப்பாடு விதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்தளவுக்கு உணவு முறையில் ஒரு கட்டுப்பாடு. இதுதான் மனித உணவு முறைகள், இப்படித்தான் மனித உயிர்கள் உணவுகளை சாப்பிடணும். இதற்கு முரணாக யாருக்கும் தெரியாமல் அந்த மனித உணவு முறை அதற்கான விதிமுறைகளை மீறுற மாதிரி ஏதாவது ஒரு உணவு முறையை கடைபிடித்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி ஊர் நிர்வாகம் என்கிற அமைப்பு என்பது மனித உணவு முறையை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாகவும் அது செயல்படும். ஏன்னா உணவு முறை தான், சரியான உணவு முறை தான் நமது சிந்தனையை சரியாக தீர்மானிக்கும். அது மாதிரி உணவு முறை மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கை முறையும். நம்ம தினசரி விளையாடணும், ஆடணும், பாடணும், ஊர் சுற்றணும், அப்படி இந்த மாதிரியான வழக்கங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்முடைய சிந்தனை திறனை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். மன அழுத்தம் இல்லாமல் நோய் இல்லாத வாழ்க்கைக்கு இது ரொம்ப உதவி செய்யும். சும்மா எப்போவும் வீட்டுக்குள்ளேயே முடங்காமல், வேலைக்கு போகிறோமா உடனே வீட்டுக்குள்ளே முடங்கிக்கிறது, வீட்டை விட்டு வெளியே போகிறதே கிடையாது. அப்படிலாம் இல்லாமல் வேலைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, அப்புறம் சும்மா அப்படி ஊர் சுற்றுக்கிற வழக்கம் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு நோய் இல்லாத வாழ்க்கை, மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் வாழ முடியும். மூளையின் சிந்தனை சிறப்பாக இருக்கும், மூளையின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். உடலோட செயல்பாடு மட்டும் சரியாக இருந்தால் மட்டும் போதாது, மூளையின் செயல்பாடும் கரெக்டாக இருக்கணும். மூளையின் செயல்பாட்டில் மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டு விடக்கூடாது, வன்முறை உணர்ச்சிகள் ஏற்பட்டு விடக்கூடாது. மனிதத்தன்மை, மென்மையான தன்மை அது அந்த மூளையின் செயல்பாட்டில் இருக்கிறதா? மூளையின் செயல்பாட்டில் ஏற்படுகிற மாற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். உடம்பில் ஏற்படுகிற மாற்றத்தை நம்மளால் கண்டுபிடிக்கிறோம். இன்றைக்கி சோம்பேறித்தனமாக இருக்குது, இன்றைக்கி நல்ல சுறுசுறுப்பாக இருக்குது, இன்றைக்கி நோவு மாதிரி இருக்குங்க, உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அதே மாதிரி அது நம்ம உடம்பில் ஏற்படுகிற மாற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி மூளையின் செயல்பாடு சரியாக செயல்படுகிறதா, சரியாக சிந்திக்கிறதா, எண்ணங்களில் ஏன் மாற்றம் வருகிறது, அதற்கான காரணம் என்ன, சிந்தனைகள் இன்றைக்கி ஏன் ரொம்ப அமைதியாக இருக்குது, புதிய சிந்தனைகள் ஏன் எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு மூளையின் சிந்தனையை கவனிக்க வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கை முறையில் ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டுமா அப்படின்லாம் கவனித்து அதன் மூலம் மூளையின் செயல்பாட்டை சிறப்பாக பாதுகாக்க வேண்டும்.